இப்போ கூட மதுரை திருமங்கலம் பகுதியில நாம் தமிழர் கட்சிகள் சேர்ந்தவங்க பரப்புரைக்கு போகும்போது இது தெலுங்கர் இருக்கிற இடம், நீங்க உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்து வெளியில அமைச்சிருக்காங்க. இத பத்தின உங்க கருத்து? அதுதான் தமிழ்நாட்டு மக்கள் கவனிக்க வேண்டியது. இது எங்களுக்கானது இல்ல, தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது. இதைத்தான் நீண்ட காலமாக நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தமிழர்களாக விழிப்புணர்வு பெறவில்லை என்றால் இந்த மண்ணிலிருந்து நீங்கள் அகதிகளாக, நம்முடைய தாய் நிலத்திலிருந்து அகதிகளாக 50,000 ஆண்டுகள் பூர்வீகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர் நிலத்திலிருந்து தமிழர்களே ஏதிலிகளாக அடித்து விரட்டப்படுகின்ற நிலை உருவாகும். அதுதான் அரசியல் அதிகாரத்தை இவர்கள் நீண்ட காலமாக திராவிடம் என்ற பெயரில் தங்கள் கையில் வைத்திருக்கிறார்கள். நீங்கள் பரப்புரைக்கு போனதில்லை. உங்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லா மக்களுக்கு இதன் வாயிலாக நான் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் படப்பிடிப்புக்கு போகும்போது கூட 2019 ஒரு படப்பிடிப்புக்காக வடக்குப்பட்டி இதே திருமங்கலத்து பக்கத்தில் வடக்குப்பட்டி என்ற கிராமத்துக்கு போயிருக்கிறோம். அங்க ஒரு வீட்டில் படப்பிடிப்பு, கதாநாயகனுக்கு வீட்டில் அவங்க வீடா வச்சு அந்த படப்பிடிப்பு நடத்துறோம். அதை நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கிறேன். அப்போ மாலை நேரத்தில் அங்கேருந்து வந்து நீங்க எல்லாம் யாரு அப்படின்னு ஒரு வயதான அம்மாவும் ஒரு வயதான ஒருத்தரும் கேட்குறாங்க. நாங்கள் படப்பிடிப்புக்கு வந்திருக்கோம் அப்படின்னு. ஏன் கேட்குறீங்க அப்படின்னு நான் கேட்கும்போது, நான் தான் நேரடியாக கேட்குறேன். அந்த பெரியவர் அந்த அம்மாவை சொல்றாங்க, இது நாயுடுகளும் ரெட்டிகளும் மட்டும்தான் இந்த ஊருக்குள்ள வர முடியும், வேற யாரையும் நாங்க விட மாட்டோம் அப்படின்னு வெளிப்படையாக 2019 சொன்னாங்க. ஊரே அப்படிதான் இருக்கு.